JEE main and advanced type questions kinematics topic la பார்க்கலாம் பாருங்க. First question, a particle has a velocity u towards east at t equal to 0. Its acceleration is uniform and towards west. Let xa and xb be the magnitude of displacement in the first 10 second and the next 10 second. Then xa less than xb, xa equal to xb, xa greater than xb. The information is insufficient to decide the relation between xa with xb. இந்த கொஸ்டினை நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஆக்சுவலா இப்போ ஒரு பாடி வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு, யூ ஸ்பீட்ல ஈஸ்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு, ஆக்சலரேஷன் வந்து வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு, ஆக்சலரேஷன் வந்து வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து இது ரிட்டார்டேஷன் மோஷன்ல போகுது. இங்கே தான் ஆரிஜின் எடுத்துக்கலாம், இதுதான் வந்து ஆரிஜின் எடுத்துங்க 0,0. இப்போ பார்ட்டிகல் ரிட்டார்டேஷன்ல போயிட்டு இருக்குன்னா வந்து ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ல எக்ஸ்ஏ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது, நெக்ஸ்ட் 10 செகண்ட்ல எக்ஸ்பி டிஸ்டன்ஸ்ல மூவ் ஆகுது. ஒருவேளை வந்து ஃபர்ஸ்ட் 20 செகண்ட் வரைக்கும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டுக்கே வரலைன்னா அப்போ என்ன ஆயிரும்னா ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ல ஒரு எக்ஸ்ஏ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கும், செகண்ட் 10 செகண்ட்ல ஒரு எக்ஸ்பி டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கும். இது ரிட்டார்டேஷன்ல போறதுனால நம்ம என்ன சொல்லணும்னா எக்ஸ்ஏ கிரேட்டர் தென் எக்ஸ்பி அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இல்ல ஒரு 10-20 செகண்டுக்கு முன்னாடியே இந்த பார்ட்டிகல் ரெஸ்ட்டுக்கு வந்திருக்குன்னா அப்போ என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ ஆரிஜின் 0,0ல இருக்கு, இந்த வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு, பிஃபோர் 20 செகண்ட் ஒன்லி இட் கம்ஸ் டு ரெஸ்ட்னா என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு இப்படி போயிட்டு இப்படி ரிட்டர்ன் வந்திருக்கும். ஸோ இப்படி போயிட்டு ரிட்டர்ன் வருதுன்னா இந்த இனிஷியல் வெலாசிட்டியும் இந்த ஆக்சலரேஷன் வேல்யூ இதெல்லாம் கொடுத்தாதான் வந்து நமக்கு இட் கம்ஸ் டு ரெஸ்ட், பிஃபோர் 20 செகண்ட்ல ரெஸ்ட்டுக்கு வருமா ஆஃப்டர் 20 செகண்டுக்கு ரெஸ்ட் வருமான்றதை நம்மளால சொல்ல முடியும். அதனால வந்து இப்போ பாருங்க, பிஃபோர் 20 செகண்ட் ரெஸ்ட்டுக்கு வந்துருந்துச்சுன்னா இப்படி போயிட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து வெலாசிட்டி 0 வந்திருக்கும், அப்புறம் ரிட்டர்ன் ஆயிருக்கும். அப்போ எக்ஸ்ஏ எக்ஸ்பி எப்படி டிட்டர்மைன் பண்றது நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதனால யூ வேல்யூயும் ஆக்சலரேஷன் வேல்யூயும் கொடுத்திருந்தா தான், இனிஷியல் வேல்யூ ஆக்சலரேஷன் வேல்யூ கொடுத்திருந்தா தான் இந்த கொஸ்டின்ல நம்ம எக்ஸ்ஏவும் எக்ஸ்பியும் எப்படி ஈக்குவலா லெஸ் தெனா கிரேட்டர் தெனா நம்மளால சொல்லியிருக்க முடியும். அதனால இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா தி இன்ஃபர்மேஷன் இஸ் இன்சஃபிஷியன்ட் டு டிசைட் தி ரிலேஷன் ஆஃப் எக்ஸ்ஏ வித் எக்ஸ்பி அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. செகண்ட் கொஸ்டின், a body starts from rest and is uniformly accelerated for 30 seconds. The distance traveled in the first 10 seconds is x1, next 10 seconds is x2, and the last 10 seconds is x3. Then x1 is to x2 is to x3 அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாருங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட், இனிஷியல் வெலாசிட்டி 0, கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ல போயிட்டு இருக்கு, நல்லா கவனிங்க, இப்படி டிராவல் ஆயிட்டு இருக்கு, ஒரு 30 செகண்ட் வரைக்கும் ஆப்ஜெக்ட் டிராவல் ஆயிருக்கு, 30 செகண்ட் வரைக்கும் ஆப்ஜெக்ட் டிராவல் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா t1 10 t1 வந்து 10 செகண்ட் வரைக்கும் பார்க்கலாம். 10 செகண்ட் வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் டிராவல் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா x1 சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 20 செகண்ட் வரைக்கும், 10ல இருந்து 20 செகண்ட் வரைக்கும் நெக்ஸ்ட் 10 செகண்டுக்கு வந்து டிஸ்டன்ஸ் டிராவல் x2 சொல்லியிருக்காங்க. திருப்பி 20 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் டிராவல் வந்து x3 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதை நம்ம கேட்கலாம், சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் x1க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ut பிளஸ் half at ஸ்கொயர், இனிஷியல் வெலாசிட்டி 0 வரதுனால அப்படியே half at ஸ்கொயர்னு போட்டுருங்க. x is equal to ut plus half at ஸ்கொயர் போட்டீங்கன்னா உங்களுக்கு 10 ஸ்கொயர்னு போட்டுக்குங்க. ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 100a/2 அப்படி நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு x1. அடுத்து x2 கண்டுபிடிக்கிறதுக்கு இனிஷியலா பாருங்க t1 பிளேஸ்ல சர்டைன் வெலாசிட்டி இருக்கும், அதனால இனிஷியல் வெலாசிட்டி இருக்கிறதுனால டைரக்டா அப்படி சால்வ் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னு பாருங்க, நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 20 செகண்டுக்கு டிஸ்டன்ஸ் டிராவல் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் 20 செகண்டுக்கு டிஸ்டன்ஸ் டிராவல் கண்டுபிடிக்கலாம். இது x டேஷ்னு எடுத்துக்கங்க. இப்போ x டேஷ்ல இருந்து x1 கழிச்சா x2 கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் x டேஷ் பாருங்க, x டேஷ் ஈக்குவல் டு ut பிளஸ் half at ஸ்கொயர் u0, ஸோ half a இன்ட்டு நமக்கு 20 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இது 400. ஸோ x டேஷ் இஸ் ஈக்குவல் டு 400a/2 அப்படி நமக்கு கிடைக்குது. அப்போ x2க்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா x டேஷ் மைனஸ் x1 அப்படின்னு போட்டுக்கலாம், x டேஷ் மைனஸ் x1. ஸோ x டேஷ் வந்து 400 இன்ட்டு a/2, x1 வந்து நமக்கு 100a/2, ஸோ 100a/2. இதுல இருந்து நமக்கு x2 என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 300a/2. ஏன்னா 400a/2ல இருந்து 300a/2 நம்ம கழிச்சிடலாம். அடுத்து x3 கண்டுபிடிக்கணும். x3 கண்டுபிடிக்கிறது இந்த t2 டைம்ல வந்து 20 செகண்ட் இருக்குன்னு வச்சுங்க. இங்க இருந்து 30 செகண்ட் வரைக்கும் போகும்போது 0 செகண்ட்ல இருந்து 20 செகண்ட் வர வரைக்கும் ஆக்சலரேஷன் ஆகுதுனால இங்க வெலாசிட்டி இருக்கும். அதனால டைரக்டா x3 கண்டுபிடிக்கணும், வெலாசிட்டி கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணணும். ஸோ ஈஸியான மெத்தடுக்கு எப்படி போயிடலாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், 0 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. இது x ட்ரிபிள் டேஷ்னு எடுத்துங்க, x டபுள் டேஷ்னு எடுத்துங்க. இப்போ x டபுள் டேஷ்ல இருந்து இந்த x டேஷை கழிச்சுட்டா x3 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ x டபுள் டேஷ்ன்றது டிஸ்டன்ஸ் டிராவல் இன் 30 செகண்ட். அதுக்கு ut பிளஸ் half at ஸ்கொயர், uன்றது ஸ்டார்டிங் 0 டைம்ல 0 வெலாசிட்டி. ஸோ half இன்ட்டு a இன்ட்டு டைம் வந்து 30 ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. 30 ஸ்கொயர் வந்து 900. ஸோ 900a/2ன்னு அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு x டபுள் டேஷ். ஓகேங்களா?
இப்போ x3 தானே நமக்கு வேணும். x3ன்றது x டபுள் டேஷ் மைனஸ் x டேஷ் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா x டபுள் டேஷ் வந்து 900a/2 மைனஸ் x டேஷ் வந்து 400a/2 அப்படின்னு வந்திருக்கு. பாருங்க x டேஷ் வந்து உங்களுக்கு 400a/2ன்னு வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? இதுல இருந்து x3 வந்து நமக்கு என்ன பண்ணலாம் பாருங்க. 900ல இருந்து 400 கழிச்சோம்னா 500a/2 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க நமக்கு x1 is to x2 is to x3 தானே கேட்டிருக்காங்க. ஸோ x1 is to x2 is to x3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும் பாருங்க. x1 வந்து 100a/2ன்னு இருக்கு. x2 பாருங்க உங்களுக்கு x2 வந்து என்ன இருக்குன்னா x2 வந்து 300a/2ன்னு வந்திருக்கு. x2 வந்து 300a/2ன்னு வந்திருக்கு. சரிங்களா? x3 வந்து பாருங்க 500a/2ன்னு வந்திருக்கு. 500a/2ன்னு கிடைச்சிருக்கு. கரெக்டான 500a/2ன்னு வந்திருக்கு. இப்போ இதுல என்ன கேன்சல் பண்ணலாம்? a/2 என்ன கேன்சல் பண்ணா இந்த a/2 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 கேன்சல் பண்ணுங்க. அடுத்து 100 காமனா கேன்சல் பண்ணீங்கன்னா 1:3:5 அப்படின்னு கிடைக்குது. 1:3:5. ஓகேங்களா? ஸோ 1:3:5 இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா கிடைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. தேர்ட் கொஸ்டின். A ball is dropped from the top of a building. The ball takes 0.5 seconds to fall past the 3-meter length of a window. Some distance from the top of the building. If the speed of the ball at the top and the bottom of the window are Vt and Vb respectively, then G வந்து 9.8 கொடுத்துருக்காங்க. எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. சரி, அப்போ வந்து நல்ல கவனிங்க. ஒரு பாலை வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. இப்படி ட்ராப் பண்ணியிருக்காங்க. டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல வரும்போது வெலாசிட்டி Vtன்னு எடுத்துங்க. பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல வரும்போது வெலாசிட்டி Vbன்னு எடுத்துக்கங்க. இந்த வெலாசிட்டி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது. கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அடுத்த டைம் டேக்கன் பாருங்க 0.5 செகண்ட் கொடுத்துருக்காங்க. டைம் டேக்கன் வந்து 0.5 செகண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. நமக்கு என்ன தெரியும்னா வந்து ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி பிளஸ் ஏடின்னு தெரியும் இல்லையா? a into t. இப்போ ஃபைனல் வெலாசிட்டி vbன்னு வருது. இனிஷியல் வெலாசிட்டி என்ன வருது சொல்லுங்க? vtன்னு வருது. கரெக்ட்டுங்களா? இந்த ஃபைனல் வெலாசிட்டி vbன்னு எடுத்துங்க. இனிஷியல் வெலாசிட்டி vtன்னு எடுத்துங்க. சரிங்களா? அப்போ vb minus vt is equal to a into t. a 9.8, டைம் வந்து 0.5 கொடுத்துருக்காங்க. ஸோ 1/2. ஸோ தட் இஸ் vb minus vt நமக்கு என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 4.9 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து இது 4.9 கிடைச்சிருக்கு. இன்னொரு ஃபார்முலா தெரியும். v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா? v என்றது ஃபைனல் வெலாசிட்டி vb ஸ்கொயர் மைனஸ் u என்றது இனிஷியல் வெலாசிட்டி vt ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 2as. 2 into 9.8 into s வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க? 3 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை இப்போ நம்ம சால்வ் பண்ணா 2 into 9.8 into 3 சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 58.8ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் தானே இருக்கு. அப்போ vb பிளஸ் vt இன்ட்டு vb மைனஸ் vtன்னு போட்டுக்கலாம். vb மைனஸ் vtன்னு போட்டுக்கலாம். இப்போ vb மைனஸ் vt தான் 4.9 கிடைச்சிருக்கு. ஸோ vb பிளஸ் vt இன்ட்டு 4.9 அப்படி போட்டுக்கலாமா? 4.9 போட்டிங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 58.8 தானே வந்திருக்கு. இந்த 4.9 58.8 கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 12 கிடைக்கும். ஸோ தட் vb பிளஸ் vt இஸ் ஈக்குவல் டு 12 மீட்டர் பர் செகண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஆன்சர் பாருங்க, நமக்கு vb பிளஸ் vt இஸ் ஈக்குவல் டு 12 மீட்டர் பர் செகண்ட்னு கிடைச்சிருக்கு. நமக்கு 4.9 கிடைச்சது. ஆனால் அது vb மைனஸ் vt கிடைச்சது. இவங்க vt மைனஸ் vbன்னு போட்டிருக்காங்க. அதனால செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. vt மைனஸ் vb கூட மைனஸ் 4.9 மீட்டர் பர் செகண்ட் எடுத்திருக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A stone is dropped into a well in which the level of water is h below the top of the well. If v is the velocity of sound, the time t after which the splash is heard is given by அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க. ஒரு வெல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வெல்லுன்னு எடுத்துங்க. இந்த வெல்ல வந்து வாட்டர் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, சாரி வாட்டர் வந்து இங்கே டெப்த்து ஹெச் டெப்த்தில் இருக்குன்னு எடுத்துங்க. வாட்டர் வந்து ஹச் டெப்த்தில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஹச் டெப்த்தில் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து ஒரு ஸ்டோனை வந்து ட்ராப் பண்ணுறோம். ஹச் ஹைட்லேருந்து ஸ்டோனை ட்ராப் பண்ணுறோம். இந்த வாட்டரில் வந்து விழும்போது இது அண்டர் ஆக்சலரேஷனில் வந்து விழும். சரிங்களா? ஆக்சலரேஷனுக்குள்ள ஜியில் வந்து விழும். ஆனால் இந்த சவுண்டு ட்ராவல் ஆகும் இல்லைங்களா? இப்போ இந்த சவுண்ட் இப்படி ட்ராவல் ஆகிருக்கும் பாருங்க. இந்த சவுண்ட் வந்து
கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில டிராவல் ஆயிருக்கும், வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட்ல டிராவல் ஆயிருக்கும். இந்த சவுண்ட் டிராவல் ஆகுறது வந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட்ல டிராவல் ஆயிருக்கும். வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட வந்து நம்ம வின்னு எடுத்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் இனிஷியல் வெலாசிட்டி 0ல தானே வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த டாப் சர்ஃபேஸ்ல இருந்து வாட்டர் சர்ஃபேஸ் ரீச் ஆகுறதுக்கு டைம் t1 செகண்ட்னு எடுத்துங்க. அடுத்து இந்த வாட்டர் சர்ஃபேஸ்ல விழுந்ததும் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அந்த சவுண்ட் வந்து வாட்டர் சர்ஃபேஸ்ல இருந்து நமக்கு கேட்கறதுக்கு இங்க வரதுக்கு டைம் t2ன்னு எடுத்துங்க. t1 t2 நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு டோட்டல் டைம் கிடைச்சிரும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா h is equal to ut plus half t square தானே. t1 கண்டுபிடிக்கிறது ஃப்ரீலி ஃபாலிங் பாடி அண்டர் ஆக்சலரேஷன் எடுத்துக்கலாம். தட் இஸ் u0 போட்டீங்கன்னா ஆஃப் gt ஸ்கொயர் போட்டுருங்க. gt1 ஸ்கொயர் வரும். இதுல இருந்து t1 is equal to 2h by g. இது ஸ்கொயர் இருக்கும், ரூட் எடுத்துருங்க, இப்படி வந்துருது. அடுத்து சவுண்ட் டிராவல் ஆகுறது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில டிராவல் ஆகுது. ஒரு வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ் ஆஃப் h டைம் வந்து t2 ன்னு எடுத்துட்டோம். அப்ப t2 is equal என்ன வருதுன்னா வெலாசிட்டி t2 இங்க வந்துரும், h by velocity ன்னு வந்துரும், h by velocity ன்னு வந்துருது. நமக்கு டோட்டல் டைம் டேக்கன் டு ஹியர் தி சவுண்ட் வந்து t is equal to t1 plus t2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ t1 வந்து ரூட் ஆஃப் 2h by g ன்னு வந்திருக்கு. t2 வந்து எவ்வளவு வந்திருக்கு, h by v ன்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆஃப்டர் திஸ் மச் டைம் என்ன ஆகுதுன்னா சவுண்ட் கேன் ஹியர் அப்படின்னு வருது. ஸோ இப்போ 4th கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். அடுத்து 5th கொஸ்டின் போயிடலாங்களா? சரி பாருங்க, 5th கொஸ்டின் பாருங்க. Two balls of equal masses are thrown upwards along the same vertical direction at an interval of 2 seconds with the same initial velocity of 40 meter per second. Then these collide at a height of dash அப்படின்னு இருக்காங்க. இது கொஞ்சம் லாஜிக்கலா திங்க் பண்ணி பாருங்க. இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்ட் பண்றேன், 2 செகண்ட் கழிச்சு அடுத்த ஆப்ஜெக்ட் நான் டிராப் பண்றேன். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இப்படி போயிட்டு இப்படி டவுன்வர்ட் மோஷன் வரும்போது செகண்ட் ஆப்ஜெக்ட் இங்க இருந்து இப்படி டிராவல் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? இங்க வந்து டிராவல் ஆயிருக்கும், இங்க தான் கொலைட் ஆகுது, ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் கொலைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இப்படி டவுன்வர்ட் இருக்கும், செகண்ட் ஆப்ஜெக்ட் இப்படி அப்போர்டு மூவ் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இங்க பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க, இது பாயிண்ட் பின்னு எடுத்துங்க, இது பாயிண்ட் சி எடுத்துங்க, பாயிண்ட் டின்னு எடுத்துங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம், 2 செகண்ட் கழிச்சு தான் செகண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்படின்னா பில இருந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பில இருந்து சிக்கு போயிட்டு டிக்கு வர டைம் 2 செகண்டா இருக்கணும். அப்போ பி டு சி போறதுக்கு டைம், பி டு சி போற டைம் வந்து 1 செகண்ட் வந்திருக்கணும். ஓகேங்களா? அடுத்து சி டு டிக்கு வர டைம் வந்து அது 1 செகண்ட்னு வந்திருக்கும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மொத்த மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோன்னு பார்க்கலாம். 40 மீட்டர் பர் செகண்ட்ல ப்ரொஜெக்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா h is equal to u ஸ்கொயர் பை 2g. u எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க பாருப்பா, 40 மீட்டர் பர் செகண்ட். g எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 10 சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 40 into 40 டிவைட் பை 2 into g 10, 2 into 10 போட்டுங்க, 0 0 கேன்சல், 2 4 கேன்சல் பண்ணா 2. ஸோ 80 மீட்டர். அப்போ மேக்ஸிமம் ஹைட் வந்து 80 மீட்டர் வருது. ஆனால் நமக்கு இந்த கொலைட் ஆகிற ஹைட்டை கேட்டிருக்காங்க, இந்த ஹைட்டை கேட்டிருக்காங்க. இது ஸ்மால் ஹெச்னு எடுத்துங்க. இது வேணும்னா என்ன பண்ணலாம்னா சி டு டி டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சி டு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு எஸ்ன்னு அஜூம் பண்ணிக்கோங்க. இந்த எஸ்ன்றது சில இருந்து ஃப்ரீலி ஃபாலிங் பாடியா விழுந்திருக்கும். இது வந்து சில வந்து ஃப்ரீலி ஃபாலிங் பாடியா ஆப்ஜெக்ட் வந்து விழுந்திருக்கும். கரெக்டுங்களா? அப்போ ஒரு செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கு பாக்குறது. எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் டி ஸ்கொயர் யூ 0 ஆஃப் ஜி டி ஸ்கொயர் போடுங்க. ஜி இன்டு டி ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர். ஜி 10னால எஸ் இஸ் ஈக்குவல் டு 5னு போட்டுக்கலாம், 10/2. இப்போ நமக்கு ஹச் தான் வேணும், எவ்வளவு ஹைட்ல கொலைட் ஆகுது, ஸ்மால் ஹெச் வேணும். ஸ்மால் ஹெச் வேணும்னா என்ன பண்ணணும், மொத்த ஹைட்ல இருந்து இந்த 1 செகண்ட்ல கீழே விழுந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அது சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் ஹைட்ல இருந்து மைனஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு 1 செகண்ட். அப்போ மேக்ஸிமம் ஹைட் எவ்வளவு வந்திருக்கு, 80 மீட்டர் வந்திருக்குங்களா? அடுத்து வந்து 1 செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கு பாருங்க. 1 செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கீழே விழுந்திருக்கு, 5 மீட்டர் கண்டுபிடிச்சிருக்கும். ஸோ இது 80 மைனஸ் 5 வந்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 75 மீட்டர். ஸோ 75 மீட்டர் ஹைட்ல வந்து என்ன ஆயிருக்குன்னா கொலைடா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. A stone is thrown vertically upward with an initial speed u from the top of a tower. It reaches the ground with a speed 3u. The height of the tower is dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து இதுதான் வந்து ஒரு டவர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து அப்வோர்ட்ல ப்ரொஜெக்ட் பண்றேன், யூ வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். இது இப்படியே போயிட்டு என்ன ஆகுதுன்னா கிரவுண்டுக்கு வருது. கிரவுண்டுக்கு வரும்போது எவ்வளவு வெலாசிட்டில வந்து கிரவுண்ட் ரீச் ஆயிருக்குன்னா 3u ஸ்பீட்ல வந்து ரீச் ஆயிருக்கு. இந்த ஹைட் ஆஃப் தி டவர் வந்து ஹச்ன்னு எடுத்துக்கலாம், ஹச்ன்னு எடுத்துக்கங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வெலாசிட்டி v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம். இது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வெக்டார் தானே, வெலாசிட்டி ஆக்சலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல வெக்டார். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா வந்து வெக்டோரிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணும். அப்போ இந்த டாப் ஆஃப் தி டவரை வந்து ஆரிஜின் வச்சுங்க, 0,0ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போது இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் வெலாசிட்டி எடுத்து பாசிட்டிவ் டைரக்ஷன், டவுன்வர்ட் இருக்கிறது நெகட்டிவ்னு எடுத்துங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டவுன்வர்டு வருது, டிஸ்பிளேஸ்மெண்ட் டவுன்வர்டு வருது, ஆக்சலரேஷன் டவுன்வர்டு இருக்கு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மைனஸ் ஹெச்னு எடுத்துங்க, டவுன்வர்டு. ஆக்சலரேஷன் டவுன்வர்டு மைனஸ் ஜின்னு எடுத்துங்க. இனிஷியல் வெலாசிட்டி பாசிட்டிவ்னு எடுத்துங்க, அப்போடு இருக்கு. கரெக்டுங்களா?
ஃபைனல் வெலாசிட்டி நெகட்டிவ்னு எடுத்துங்க -3u. இது எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணுங்க ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி -3u ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு a வந்து -g, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து -h அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த ஹைட் தான் கண்டுபிடிக்கணும், ஹைட் ஆஃப் தி டவர் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ என்னாச்சுன்னா இங்கே -3u ஹோல் ஸ்கொயர் வந்து 9u ஸ்கொயர், இங்கே -u ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த -g இன்ட்டு -h வந்து பிளஸ் ஆயிரும். அப்போ 2gh வருது. இந்த பக்கம் பாருங்க 9u ஸ்கொயர் -u ஸ்கொயர் வந்து 8u ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு 2gh வந்திருக்குங்களா. இந்த 2 8 கேன்சல் பண்ணுங்க 4. ஸோ தட் h இஸ் ஈக்குவல் டு 4u ஸ்கொயர் டிவைட் பை g. அப்போ 6th கொஸ்டினுக்கு வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா பாருங்க, இங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த 4th கொஸ்டின் கரெக்டுங்களா, 4u ஸ்கொயர் பை g அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். 6th கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். 7th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. A particle starts from rest with uniform acceleration a. Its velocity after n second is v. The displacement of the body in the last 2 seconds is dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, velocity v is equal to u plus 18 போட்டோம்னா starts from rest தானே சொல்லியிருக்காங்க. இங்கே starts from rest சொல்லியிருக்காங்க u 0. ஸோ v is equal to u வந்து 0 போட்டுக்கணும், u வந்து 0 போட்டுட்டு இந்த a வந்து ஏன்னு போட்டுக்கிட்டு டைம் வந்து என்னன்னு போட்டுக்கணும். அதனால வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி வந்து v is equal to an, அதாவது nth செகண்ட்ல வெலாசிட்டி வந்து an வருது. இதுல இருந்து ஆக்சலரேஷன் ஈக்குவல் என்ன வந்திருக்கு பாருங்க, v by n அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணா, டிஸ்டன்ஸ் டிராவல் இன் லாஸ்ட் 2 செகண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்க, இங்க u ஈக்குவல் டு 0 போட்டுருங்க, இங்க இது n செகண்ட் டைமுக்கு வந்து n செகண்ட் போடுங்க, இங்க டைம் ஈக்குவல் டு 0 போடுங்க. இதுதான் வந்து இங்க டைம் வந்து n-2 செகண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் டிராவல் இன் n செகண்ட் எடுத்துக்கிட்டு இந்த டிஸ்டன்ஸை வந்து டிஸ்டன்ஸ் டிராவல் இன் n-2 செகண்ட் எடுத்துங்க. இதுல இருந்து இதை கழிச்சிட்டோம்னா என்ன கிடைக்கும்னா டிஸ்டன்ஸ் டிராவல் இன் லாஸ்ட் 2 செகண்ட் கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ டிஸ்டன்ஸ் டிராவல் இன் லாஸ்ட் 2 செகண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா டிஸ்டன்ஸ் டிராவல் இன் n செகண்ட் மைனஸ் டிஸ்டன்ஸ் டிராவல் இன் n-2 செகண்ட் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் டிராவல் இன் n செகண்டுக்கு வந்து ஃபார்முலா ut பிளஸ் half ad ஸ்கொயர், u 0னால half ad ஸ்கொயர் மட்டும் போட்டுங்க, half a n ஸ்கொயர் மைனஸ் டிஸ்டன்ஸ் டிராவல் இன் n-2 செகண்ட்ல பார்த்தீங்கன்னா half a இன்ட்டு n-2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா டிஸ்டன்ஸ் டிராவலிங் லாஸ்ட் 2 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு a/2 காமனா எடுத்துருங்க. பிராக்கெட்ல என்ன இருக்கு பாருங்க, n ஸ்கொயர் மைனஸ் இது n-2 ஹோல் ஸ்கொயர் இருக்கு, n-2 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. கரெக்ட்டுங்களா. இந்த a/2 வேல்யூ வந்து இங்க a வேல்யூ v by n தானே, v by n சப்ஸ்டிட் பண்ணிருங்க, v by இந்த 2n அப்படியே போட்டுருங்க, இங்க n ஸ்கொயர் இந்த மைனஸ் பிராக்கெட்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுங்க, a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர், n ஸ்கொயர் மைனஸ் இது உள்ள வந்துடும் 4, அடுத்து மைனஸ் 4 வந்து பிளஸ் 4n வந்துடும். ஓகேங்களா. இப்போ n ஸ்கொயர் கேன்சல் பண்ணிருங்க, இதுல 2 காமனா எடுத்து கேன்சல் பண்ணிருங்க. அப்போ v by 2n இன்ட்டு அதுல 2 காமனா எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும் பாருங்க, 2n மைனஸ் 2 அப்படின்னு இருக்கும். கரெக்டுங்களா. இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிருங்க, திருப்பி 2 காமன் எடுத்துருங்க. அப்போ 2v இன்ட்டு n-1 டிவைட் பை n அப்படின்னு நமக்கு இருக்கு. இந்த ஆன்சர் பாருங்க, எந்த ஆன்சர் கரெக்ட்னு பார்த்தோம்னா நமக்கு 7th கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கு. சரிங்களா. அடுத்து வந்து 8th கொஸ்டின் போலாம் பாருங்கப்பா. A balloon is moving upward with velocity 10 meter per second. It releases a stone which comes down to the ground in 11 seconds. The height of the balloon from the ground at the moment when the stone was dropped is dash, g equal to 10 கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெலூன் இருக்கு, இது வந்து ஒரு வெலாசிட்டியில் போயிட்டு இருந்திருக்கு. எவ்வளோ வெலாசிட்டியில் போயிருக்கு பாருங்க, உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 10 மீட்டர் பர் செகண்ட்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்போ 10 மீட்டர் பர் செகண்ட்ல போயிட்டு இருக்கு, வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் பர் செகண்ட்ல போயிட்டு இருக்கு. இந்த ஹைட் வந்து கிரவுண்ட்ல இருந்து ஹைட் வந்து இந்த ஹச்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இப்போ இந்த இன்ஸ்டன்ட்ல இருக்கும்போது ஒரு ஸ்டோனை டிராப் பண்ணா இந்த ஸ்டோன் பெலூன்ல இருந்ததுனால டியூ டு இனர்ஷியா ஆஃப் மோஷன் இந்த ஸ்டோனுக்கு வெலாசிட்டி வந்து அந்த 10 மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். அந்த 10 மீட்டர் பர் செகண்ட் அண்டர் கிராவிட்டி ஆக்சலரேஷன் வந்து g ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகுறதுனால இது அப்போர்டு போயிட்டு இப்படி டவுன்வோர்ட் வந்துடும். இப்படி வந்து கிரவுண்ட் ரீச் ஆகும். டைம் டேக்கன் 11 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி அப்போர்டு இருக்குங்களா, இனிஷியல் வெலாசிட்டி அப்போர்டு இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் டவுனோட இருக்கு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மைனஸ் h போட்டு அப்போட பாசிட்டிவ் எடுத்துங்க, டவுனோட மைனஸ் எடுத்துங்க. ஆக்சலரேஷன் டவுனோட இருக்குனால அது மைனஸ் g எடுத்துங்க. உங்களுக்கு ஈக்குவேஷன் s is equal to ut plus half ad ஸ்கொயர் தெரியும் இல்லையா, அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்க. s வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் h எடுத்துங்க. இந்த h தான் நமக்கு தேவை, எவ்வளவு ஹைட்ல இருந்து பெலூன்ல இருந்து ஸ்டோன் டிராப் பண்ணிருக்கணும்.
u வந்து அந்த இன்ஸ்டன்ட்ல 10 இருக்கு, டைம் வந்து 11 இருக்கு, பிளஸ் ஆஃப் இன்ட்டு ஆக்சலரேஷன் வந்து -10 போட்டு டைம் வந்து 11 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்குங்க. இப்போ மைனஸ் h இஸ் ஈக்குவல் இது 10 × 11 110 வருமா, இது இந்த இது 121 வரும், இந்த 11 ஸ்கொயர் 121 வருது கரெக்டுங்களா, 121 இது 5 வருது, இந்த இது -10 2 கேன்சல் பண்ணா 5 வருது. ஸோ இப்போ மைனஸ் போட்டு 121 × 5 என்ன பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 605 வருது கரெக்டுங்களா. சரி, இப்போ 110 605 நம்ம கழிச்சோம்னா என்ன வருது பாருங்கப்பா, -495 வருதுங்களா, 495 மீட்டர் வருது. இது மைனஸ் h இருக்கு, மைனஸ் மைனஸ் கேன்சல், h இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 495 மீட்டர் ஹைட். அப்படின்னா அந்த பெலூன் வந்து 495 மீட்டர் ஹைட்ல இருக்கும் போது நம்ம டிராப் பண்ணியிருக்கோம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போலாம். A particle is thrown upward from ground. It experiences a constant air resistance which can produce a retardation of 2 meter per second square opposite to the direction of velocity of particle. The ratio of time of ascent to the time of descent அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, ஜென்ரலா பார்த்தீங்கன்னா இங்க கவனிங்க, இப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து வெர்டிகல் அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்றோம். ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இதுதான் கிரவுண்ட் அஸ்யூம் பண்ணிக்கங்க, இது மேக்ஸிமம் ஹைட்டு. அப்போ மேலே போற டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அடுத்து கீழே வர டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலா இருக்கு, ஹச் சேமா இருக்கு. ஆனா ஆப்ஜெக்ட் அப்வர்ட் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜியும் ரிட்டார்டேஷனும் சேம் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால. ஏன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஆப்போசிட் தி வெலாசிட்டி தானே இருக்கும், இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. அப்போ வந்து எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் டியூரிங் அப்வர்ட் மோஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜி பிளஸ் ஏன்னு இருக்கும். சரி, பாடி வந்து டவுன்வோர்டு வரும்போது, டவுன்வோர்டு வெலாசிட்டி இருக்கும்போது ஜி வந்து டவுன்வோர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். ஆனா ரிட்டார்டேஷன் ஏர்னால ரிட்டார்டேஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். இது வந்து என்னது டவுன்வோர்ட் மோஷனுக்கு வந்து 1ன்னு எடுத்துங்க, ஆக்சலரேஷன் 1 எடுத்துட்டு, இது எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் இன் டவுன்வோர்ட் மோஷன். அப்வர்ட் மோஷன்ல வந்து எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் ஜி பிளஸ் ஏ வந்துச்சு, டவுன்வோர்ட் மோஷன்ல எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் வந்து என்ன பண்ணலாம், ஜியும் ஏவும் ஆப்போசிட் இருக்குல்ல, ஜி மைனஸ் ஏன்னு போட்டுக்கலாம். நமக்கு டைமுக்கு ஜென்ரலா ஃபார்முலா வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, அதாவது டைமுக்கு வந்து √2h பை எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அப்படி எடுத்துக்கன்னா அப்போ டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன். ஏன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், h வந்து பாருங்க அப்வர்ட் டிராவல் ஆன டிஸ்டன்ஸும் டவுன்வர்ட் டிராவல் ஆகிற டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கு, அதனால h கான்ஸ்டன்ட் எடுத்துட்டேன். அப்போ டைம் ஆஃப் அசென்ட் பை டைம் ஆஃப் டிசென்ட்க்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் ஆக்சலரேஷன். அப்போ இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் ஆக்சலரேஷன் அசென்ட்டுக்கு பை டிசென்ட் டைம் போடும்போது இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் ஆக்சலரேஷன் போடணும், புரியுதுங்களா. அப்போ a2 பை a1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ a2ன்றது பாருங்க அது டிசென்ட்ல வர்றது, a1ன்றது அசென்ட்ல இருக்கிறது, அப்படிதானே. அப்படி போடும்போது என்ன பண்ணலாம், g மைனஸ் a டிவைடட் பை g பிளஸ் a அப்படி எடுத்துக்கலாமா. g எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க, a எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 மைனஸ் a டிவைட் பை 10 பிளஸ் a. a வந்து 2, சரி 2ன்னு போட்டுங்க, 10 மைனஸ் 2 டிவைட் பை 10 பிளஸ் 2ன்னு போட்டாச்சு. 10 மைனஸ் 2 எவ்வளோ சொல்லுங்கப்பா, 8. 10 பிளஸ் 2 எவ்வளோ, 12. ஸோ 8 ம் 12 நம்ம கேன்சல் பண்ண என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2/3. ஸோ 2/3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/3ன்றது செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டினை பாருங்க. Figure shown in the figure are the velocity time graph of the two particles P1 and P2 moving in the same straight line in the same direction. Which of the following statements about their relative motion is true கேட்டிருக்காங்க. இப்போ இங்க நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லோப் இருக்கு இல்லைங்களா, ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து ஆக்சலரேஷன். இங்க வந்து θ2ன்னு எடுத்துங்க, இந்த 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 இது வந்து θ1ன்னு எடுத்துக்கங்க, சரிங்களா. இங்க வந்து இது θ2ன்னு எடுத்துக்கங்க செகண்டுக்கு. இப்போ ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா tan θ. tan θ வந்து θவை டிபெண்ட் ஆயிருக்கும், θ இன்க்ரீஸ் ஆனா tan θ இன்க்ரீஸ் ஆயிரும், சரிங்களா. இப்போ வந்து θ1 கிரேட்டர் தென் θ2ன்னு இருக்கு. அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் ஃபர்ஸ்ட் லைன் வந்து கிரேட்டர் தென் செகண்ட் லைனா இருக்கு. அப்போ வந்து ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிராஃப் கிரேட்டர் தென் ஆக்சலரேஷன் ஆஃப் செகண்ட் கிராஃப். அப்படின்னா ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் பாத்தீங்கன்னா வந்து a1 மைனஸ் a2ன்னு எடுத்துங்க. this is not equal to 0. அப்போ ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் இருக்கு. அப்போ ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் இருந்துச்சுன்னா அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து என்ன ஆயிருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன ஆயிருக்கும்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா. அப்போ ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால ரிலேட்டிவ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு u வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு எடுத்துங்க, ரெண்டுத்துக்குமே இனிஷியல் வெலாசிட்டி 0 தானே. அப்போ u பிளஸ் ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் இன்டு டைம்னு போட்டீங்கன்னா இப்போ இந்த ஸ்லோப் கான்ஸ்டன்ட் தானே,
அதாவது a1 கான்ஸ்டன்ட் a2 கான்ஸ்டன்ட், அதனால ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட் a1 மைனஸ் a2 கான்ஸ்டன்ட். இங்க பாருங்க ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா கொடுத்துருக்காங்க. ரெண்டு கிராஃபும் ஸ்லோப் கான்ஸ்டன்ட்னால ஆக்சலரேஷன் a1 கான்ஸ்டன்ட் a2 கான்ஸ்டன்ட், சோ தட் a1 மைனஸ் a2 கான்ஸ்டன்ட் வருது. இனிஷியல் வெலாசிட்டி 0 போட்டுங்க. அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இந்த ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட்னால ரிலேட்டிவ் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன்க்ரீசஸ் கண்டினியூஸ்லி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு நமக்கு 10th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா வருதுப்பா.